ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நான் இன்றைக்கி எடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா 26,050 பிஇ கரெக்டாக 12:25 கேண்டில் முடிஞ்சிட்டு 12:30 கேண்டில் தான் எடுத்திருக்கேன். $102 ப்ரீமியமில். ஸோ நான் எடுத்த ட்ரேடு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு சைடு வேலே போயிருந்ததுங்களா, ஒரு 1 ஹவர் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சரி 12:30 மணிக்கு 25,975 அதை உடைக்க முடியாமல் இருந்தது. சரி ஓகே, 25,975 கொஞ்சம் இறங்குன்ற கான்செப்டில் நான் எடுத்திருக்கேன் புட் சைடில். சரி நம்ம ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 25,970 மேலே போயிட்டு, ஆனால் அந்த வேல்யூ வந்திருக்காங்க 25,980 வரும்போதெல்லாம் $100 நம்ம வாங்கின ப்ரீமியமில் இருந்து எக்ஸ்ட்ரா போல் மைனஸில் இருக்கும். ப்ளஸ் ஒரு 200 300 வந்தால் கூட நம்ம வெளியே வந்துருப்போம். ஸோ இருந்தாலும் நம்ம கான்செப்ட்டு நாளைக்கு மார்க்கெட் 26,000 தொட்டுச்சிங்களா. ஸோ 25,900 முடிக்கும் சான்ஸ் நாளைக்கு இருக்குது. அந்த கான்செப்டில் தான் வந்து ட்ரேடு ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு இது ஒரு அனுபவமாக இருக்கும். என்னுடைய ட்ரேடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் எடுத்தது பார்த்திங்கன்னா 12:25 கேண்டில். ஸோ நான் 102 எடுத்தேன். அது 104 105 டச் பண்ணிவிட்டு கீழே தான் வந்திருக்கு பாருங்கள். 83 வந்துட்டு திருப்பி 95 100 டச் ஆகிருக்கு. 102 டச் ஆகிட்டு 2 மணிக்கு மேலே பாருங்கள் $75 $100 டச் ஆகி வந்திருக்காங்க. ஸோ நம்ம 2 மணி ட்ரேட் எடுத்திருந்தால் 75 25 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்கலாம். நான் எடுத்தேன் பார்த்தீங்களா ட்ரேடு 12:25. அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் எடுத்திருந்தேன்னா கூட $90 தான் எடுத்திருப்பேன். ஸோ $90 இருந்தால் கூட நம்ம $100 2 to 3 டைம்ஸ் போய் வந்திருக்கு. ஸோ நம்ம ப்ராஃபிட்டில் வந்திருப்போம். பாருங்கள், அந்த டைமிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் பாருங்கள். புதுசாக வந்திருக்க பிகினர்ஸ் அந்த டைமிங் தான் அந்த ஒரு 10 நிமிஷம் லேட்டாக நான் எடுத்திருந்தால் கூட நான் இப்போ வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருப்பேன், லாஸ்ட்டில் இருந்திருக்க மாட்டேன். ஸோ புதுசாக வந்துங்க கொஞ்சம் இதை லேர்ன் பண்ணிக்கங்க. நான் ஆக்சுவலாக ஹோல்டு பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு கான்செப்ட் நாளைக்கு இறங்கும், அதனால் நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஒரு அனுபவமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நானும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வீடியோ ஒன்று போட்டு பார்த்தேன், வாய்ஸ் இல்லை. ஸோ அதனால் அதில் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1500 $100 வந்திருப்பேன். திரும்ப -1900 $150 அந்த $200 மைனஸ்லேயே தான் முடிஞ்சு, ப்ளஸில் வரல. ஸோ நம்ம வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏறலை அப்படின்னும் போது தான் நம்ம என்னென்னா வெளியே வந்துடும் ஃபியர் ஆஃப் எக்ஸிட்டில். ஸோ அந்த கான்செப்ட் நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது மார்க்கெட்னு. எனக்கு இந்த லாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லேர்னிங் பர்பஸுக்கு தான் நானும் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள் மார்க்கெட் அந்த எப்படி டச் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம வாங்கின வேல்யூலேருந்து கரெக்டாக அதுக்கு மேலே போகாமல் இறங்கி தான் இருக்கா. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது உங்களுக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ்.